Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைக்க வேண்டும். வார்த்தை தான் அங்கே முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் ஒருவேளை கண்ணீர் விடலாம், நம்முடைய கஷ்டத்தின் மிகுதியினால, நம்முடைய பிரச்சனையின் மிகுதியினால ஒருவேளை ஜெபத்தில் கண்ணீர் விடலாம். ஆனால் நம்முடைய கண்ணீர் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்கே ஏன் என்று காண்பிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவனுடைய வார்த்தை தான் இங்கே முக்கியம் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்கிறார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது பாருங்க. இந்த வார்த்தை தான் முக்கியம். பிசாசானவன் வந்து ஆதாமை ஏவாளையும் சோதிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது எடுத்து போட வேண்டும், இந்த வார்த்தையின் மேல ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும், இந்த வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொள்ளக்கூடாது, இந்த வார்த்தையை அவர்கள் மீற வேண்டும், இந்த வார்த்தையை அவர்கள் நிராகரிக்க வேண்டும், இந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், இந்த வார்த்தைக்கு அவருடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது, வார்த்தையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டா இவர்களே ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கீங்களா? ஜீவ விருட்சம் எங்கேயும் போயிடலங்க. இந்த நாவை நாம் சரியாக உபயோகப்படுத்தினால், இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தும் போது இது ஜீவ விருட்சம் போல பயன்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றிருப்பார்களோ, எப்படி வாழ்ந்திருப்பார்களோ, கிட்டத்தட்ட அதுபோல இன்றைக்கு வாழக்கூடிய அளவுக்கு இந்த நாவு இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த நாவில் தேவனுடைய வார்த்தைகள் வைக்கப்பட வேண்டும். நாவு தேவனுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். இந்த நாவு தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்பொழுது அதன் பலனை நாம் புசிப்போம் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே காரியங்களை நாம் மாற்றி அமைக்க முடியும், எப்படி நன்மைகளை நாம் பெற முடியும் என்று சில காரியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? 29ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் கேட்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறாரு. எதை தேட சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ள இருக்குது என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது நமக்குள்ளாக நிறுவப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ளாக இருக்கிறது. பாருங்க, இதை தேட சொல்லுகிறார். நமக்கு உள்ள இருக்கிறது என்ன என்கிறதை தேட சொல்லுகிறார். நமக்கு உள்ள இருக்கிறது என்ன என்பதை பார்க்க சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய உள்ளான காரியங்களை கவனிக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் கவனிக்கும் போது, அதன் மூலமாக தான் நாம் நன்மையை புசிக்க முடியும், அதன் மூலமாக தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று அப்படி சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்கிறது, your father delights in giving you the kingdom. அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் என்ன பண்ணுகிறாராம்? பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். தம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற சகல காரியங்களை உங்களுக்கு தர அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் இருதயத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இங்கே திருப்போம் இப்பொழுது உபாகமம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30 11ஆம் வசனத்திலிருந்து. உள்ளத்தில் என்ன இருக்கிறது?
நான் சொன்னேன் உள்ளத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? மறுபடியும் பாருங்க, அந்த மத்தேயு 13 அந்த ஓமைகளுக்கு தான் செல்ல வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்றார் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது சிறிய விதையாக இருந்தும் அதை எடுத்து விதைக்கும் போது அது வளர்ந்து பெரிதாகி அநேகருக்கு பயன் தரக்கூடியதாய் அவ்வளவு பெரிய ஒரு மரமாக அது படர ஆரம்பிக்கிறது. சிறிய விதைக்கு ஒப்பாக இருக்கிறதாம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? ஒரு நிலத்திலே விதையை விதைத்து இரவில் படுத்து பகலில் தூங்கி தனக்கு தெரியாமலே அது முளைத்து பயிருண்டாகிறது போல இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே விதைக்கப்பட்டு அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்களை குறித்து தான் தேவனுடைய ராஜ்யம் என்று பேசுகிறார் இயேசு. மத்தேயு 13 அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஓமைகள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே தேவனுடைய வார்த்தை விதையை போல உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது என்று பேசுகிறார். அதனால தான் சொல்லுகிறார் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது. ஆனால் சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்து 30, 60, 100மாக பலன் அடிக்க ஆரம்பிது. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதாங்கிறார். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தோடு இயேசு சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுகிறது? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தையே தேடி மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள், கேட்காதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, கேளாதிருங்கள்னு சொல்லுகிறார் இல்லையா? அப்போ வாஸ்தவ வசனத்தில் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம் என்கிறதை குறித்து கேளாதிருங்கன்னா அது வாயை திறந்து அதை பேசாதீங்க. நாள் முழுக்க எந்திரிச்சு நின்றுட்டு எண்ணத்தை புசிக்கிறது, எண்ணத்தை குடிக்கிறது, எண்ணத்தை உடுத்துறது அப்படி பேசாதிருங்கிறார். கேளாதிருங்கள், வாயை திறந்து அதை பேசாங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எப்படி அது வேலை செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் விதையை போல உள்ள இடம் பெற்று அது வளர்ந்து அது பெரிதாகிறது போல தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையாகி விதை உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறதா? அது வளருகிறதா? அது கனி கொடுக்கிறதா? 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறதா? அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன வேணுமோ அப்பேற்பட்ட விதைகளை விதைக்க முடியும். இந்த இருதயமானது ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை போல இருக்கிறது. உங்களுக்கு சுகம் வேணுமா? அதற்கான விதைகளை விதைக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இயங்குகிறது. உங்களுக்கு செழிப்பு வேணுமா? அதற்கான விதைகளை இந்த இருதயத்திலே விதைக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது. அதனால தான் சொல்றார் எண்ணத்தை புசிப்போம் என்று கேட்டுட்டு உட்கார்ந்துடலாமே. உன்னுடைய செழிப்புக்கான உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகள் இருக்குது பாரு, அதை எடுத்து கொண்டு போய் உன்னுடைய உள்ளத்திலே வை, இருதயமாகிய நிலத்திலே விதை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் வசனம் உள்ளத்திலே எப்படி இடம்பெறுகிறது, அது உள்ளத்திலே எப்படி இடம்பெற்று விதையை போல அது பெருகி வளர்கிறது என்பதை குறித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது. இப்போ 30 அதிகாரத்திலே வாசிப்போம். நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. பாருங்க, இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் 28ஆம் வசனத்திலேருந்து வாசித்துட்டு வாருங்க. 30ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. 28ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், முதல் 14 வசனங்களில் அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் பாருங்க, 28ஆம் அதிகாரத்தில், இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உன் மீது பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், மாடுகளின் மந்தைகள், மிருகஜீவின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூடை மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களஞ்சியங்களில் எல்லா வேலைகளிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படுகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் 28ஆம் அதிகாரத்தில்னு சொல்லிட்டு வரேன். வாளா இருக்க மாட்டா, தலையா இருப்பா, கீழே இருக்க மாட்டா, மேலே இருப்பா என்று இப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஏன்னா 30ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அதுவும் அதே தான் சொல்லிட்டு வருது. சொல்லிட்டே வந்து தான் கடைசியில் இங்கே சொல்லுகிறது, நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. ஏன் இப்படி சொல்லியிருக்குது? ஏனென்றால்
உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் சொல்லி இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் நீ செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அதான் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. செய்ய கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக செவி கொடுத்து கவனமாக செய்ய இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் இங்கே சொல்லுகிறார், அந்த கட்டளைகள் எல்லாம் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. அதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் சிலர் சொல்லுவாங்க, சரியா சுலபமாக சொல்லிட்டீங்க, கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுன்னு சொல்லியிருக்கீரு, அதில் தான் என்னுடைய சக்ஸஸே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீரு. ஆனால் அது ரொம்ப லேசான காரியமா, அதெல்லாம் விளங்கிக்க முடியுதா? தேவனுடைய கட்டளைகள்லாம் ரொம்ப சாதாரண காரியமா என்று அநேகர் சொல்லலாம். அதனால தான் சொல்கிறாரு, அது உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. இது உனக்கு மறைக்கப்பட்டும் வைக்கப்படவில்லை, தூரமாயும் வைக்கப்படவில்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை எங்க? அவருடைய கட்டளை எங்க? எப்படி நான் அதை உள்ளத்தில் வைக்கிறது? எப்படி அதை உள்ளத்தில் விதைக்கிறது? எப்படி அதன் மூலமாக நான் பயன்பெறுகிறது? அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுகிறது? யார் போய் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறது என்று சொல்ல வேண்டியதில்லை என்றார். நாங்கள் அதை கேட்டு 13ஆம் வசனம், அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. வானத்திலிருந்தும் போய் கொண்டு வர வேண்டியதில்லை, சமுத்திரத்தை தாண்டியும் போய் கொண்டு வர வேண்டியது இல்லை என்றார். இருக்கீங்களா? என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், எவ்வளோ நல்லவர் பாருங்க. சமுத்திரத்தை தாண்டி தான் போய் கொண்டு வரணும்னா டிக்கெட் வாங்குறதுக்கு இன்றைக்கி பழுத்து போய்டும் நிறைய பேருக்கு. இப்போ முடியாது, ஆண்டவரே டிக்கெட்டுக்கு காசு இல்லைன்னு பேசாமல் உட்காந்துருவாங்க. ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி தான் போய் இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றி அங்கே தான் இருக்குது, எங்கேயாவது போய் தூரமாக போய் கடல் கடந்து போய் அங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கு அநேகருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கு அநேகர் இங்கே இருக்கிறீங்க, ஒரு சிலருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை வாங்கி போய் அதை போய் கொண்டு வரவும் முடியாது. வானத்தில் ஏறி தான் கொண்டு வரணும், கீழேன்னா நிச்சயமாக இங்கே யாருக்குமே முடியாது. யாராவது ஏற முடியுமா, யாராவது கொண்டு வர முடியுமான்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள், எங்கே அதை வச்சிருக்கிறாரு? 14ஆம் வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது எங்கே இருக்கிறதாம்? அது உன் வாயிலும், அது உனக்கு மிகவும் சமீபமாய், எல்லாரும் சொல்லுங்க சமீபமாய், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்க. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை திருப்பு முனை ஏற்பட வேண்டுமா? வாழ்க்கை செல்லுகிற திசை மாறி நல்ல திசையில செல்ல வேண்டுமா? வாழ்க்கையில் வெற்றி உண்டாக வேண்டுமா? ஜெயம் உண்டாக வேண்டுமா? சாபங்கள் நீங்க வேண்டுமா? குறைகள் நீங்க வேண்டுமா? இல்லாமை நீங்க வேண்டுமா? இது ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கேயோ வானத்திலிருந்து ஏறி யாரோ கொண்டு தர்றது இல்லை, இது கடல் கடந்து யாரோ போய் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றது இல்லை, இது முடியாத காரியம் என்று சொல்ல முடியாது. இது மறைபொருளும் இல்லை, தூரமாகவும் இல்லை, இது உனக்கு சமீபமாக இருக்கிறது. எவ்வளவு சமீபமாக இருக்குது? இது உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அதில் முதல்ல என்ன சொல்லி இருக்குது? எங்கே இருக்குதான்? வாயில் இருக்குது. மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வர்றோம். வார்த்தை வாயில் இருக்க வேண்டும். வாயில் இருந்தால் தான் அது இருதயத்துக்கு போகும், இருதயத்தில் இருந்தால் தான் வாயில் வரும். ஆனால் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாய் எங்கே இருக்குது? இருதயத்தில் முதல்ல இருக்குதா, வாயில் முதல்ல இருக்குதான்னா வாயில் தான் முதல்ல இருக்குது. இருக்கீங்களா? அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இருதயத்தில் இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, அல்லது பைபிளை படிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, எதை நாம் வாயில அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நமக்கு சொந்தமாகிறது. ஆவியின் பட்டயத்தை குறித்து சொன்னேன் இல்லையா, பலவிதமான அந்த ஆயுதங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை. ஆவியின் பட்டயம்னா இதை எடுத்துக்கிட்டு இப்படியே கத்தி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஆவியின் பட்டயமா இது எப்போ மாறுகிறது? என்றைக்கு நம்முடைய இந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைக்கிறோமோ அன்றைக்கு அது நம்முடைய இருதயத்தில் போக ஆரம்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் இது ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. ஆவியின் பட்டயம்னா நம்முடைய ஆவியிலிருந்து வருகிற எதிரியை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
புறப்பட்டு வருகிற வார்த்தை ஆவியின் பட்டயம்னா அது பரிசுத்தாவியானவருடைய பட்டயம் அல்ல. அதுனா அவர் உபயோகப்படுத்திட்டு போயிடுறாரு. இது நம்முடைய ஆவியிலிருந்து புறப்படுகிற பட்டயம். இருக்கீங்களா? நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற. அப்ப என்ன ஆக வேண்டும்? இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் போய் இடம் பிடிக்க வேண்டும், நம்முடைய ஆவியில் இடம் பிடிக்க வேண்டும், நம்முடைய ஆவியில இது போய் தங்க வேண்டும். விதை எப்படி நிலத்தில் போய் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தில் போய் அங்கே இடத்தை பிடிக்கிறதோ, எப்படி வேரூன்றுகிறதோ, அதுபோல இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக செல்ல வேண்டும், வேரூன்ற வேண்டும், அதிலிருந்து கிளம்பி வருகிற மரமாய் இருக்க வேண்டும். அப்ப இருதயத்தில் போய் வேரூன்றி வார்த்தைகள் அதன் விளைவாக வாய் பேசும்போது என்ன ஆகிறது? ஆவியின் பட்டயமாகிறது. இந்த ஆவியின் பட்டயத்துக்கு நேராக எந்த பிசாசே நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. இது ஒரு பெரிய போராயுதமாக நம்முடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய போராயுதமாக இருக்கிறது. சொல்லுகிறார், அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வாயில முதல்ல இருக்கணும், அப்பதான் இருதயத்துக்குள்ள போகும். அப்போ வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ண வேண்டும்? இது இன்னும் நல்ல ஆழமாக நம்முடைய இருதயத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், இது இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாயினால் அதை பேச வேணும். அதனால தான் சொல்லியிருக்குது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசித்து அது பேசும்போது நம்முடைய காதுகள் கேட்டது உள்ள போது பாருங்க. அந்த பேசுறதுனால தான் விசுவாசம் உண்டாகிறது. உள்ளே தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்கிறதுனால உள்ள போய் விசுவாசம் உண்டாகிறது என்கிற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லி இருக்கிறது. வாசிப்போம் 15ஆம் வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். மறுபடியும் அதே சீம். ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரிதான். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழியில் நடக்கும், அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும் நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிறேன், நான் சொல்லித்தரேன்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வை உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய வாயில வை, அது உன்னுடைய இருதயத்தில் போகட்டும். அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வு உண்டாக போகிறது. நீ பிழைத்து பெருகும்படி. எல்லாரும் சொல்லுவோம், நீ பிழைத்து பெருகும்படி. எல்லாம் சொல்லுவோம், நான் பிழைத்து நான் பெருகும்படி. எத்தனை பேர் பிழைத்து பெருக வேணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பிழைப்பு எங்கே இருக்கிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிழைப்பு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி பிழைப்பை நடத்த போகிறோம், எப்படி வெற்றிகரமாக வாழப்போகிறோம், எப்படி காரியங்களை மாற்றப் போகிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் போய் இடம்பெற வேண்டும். வாயில பேசினா தான் உள்ள போக போகுது. வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. ஜீவனும் நன்மை நமக்கு முன்பாக இருக்கிறது. எப்படி தெரிந்து கொள்கிறது? வைத்தேன்னு சொல்றாரு. ரெண்டு உனக்கு முன்னால் எப்படி தெரிந்து கொள்ளுது? ஜீவனுள்ள வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வடிவில் வைத்திருக்கிறார். வார்த்தை பற்றி தானே சொல்லிட்டு வர்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு, இதை கேட்டதன்படி செய்ய கவனமாயிருன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். அப்ப எப்படி வைச்சார்? ஜீவனையும் மரணத்தையும் வார்த்தையின் வடிவில் வைத்திருக்கிறார். வார்த்தையை முன்னால வைக்கிறது மூலமா ஜீவனை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக. இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளும் போது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம், பதிலை தெரிந்து கொள்ளுகிறோம், பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப திரும்ப லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப செல்லுகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது? எப்படிதான்? தேவனுடைய வார்த்தையை வாயில பேசி இருதயத்தில் வைத்து, அந்த இருதயத்தினருடைய வாய் பேசும்போது அது ஆவியின் பட்டயமாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவே இருக்கிறது. அப்புறம் பேசுகிறார் பாருங்க 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சொல்றாரு, பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். எப்படி பரலோகத்தில் சம்பாதித்து வைக்கிறது? எப்படி பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் சம்பாதித்து வைக்கிறது? பணப்பைகள் என்று சொன்னால் பேக்ஸ்,
பைகள், பணப்பைகள். எல்லாருக்கும் பணப்பைகள் உண்டாயிருக்கா பரலோகத்தில்? எவ்வளோ பெரிய பை அது! பணப்பைகளை செய்து வைத்திருக்கிறீர்களா? சொல்கிறாரு, பணப்பைகளை சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. திருடன் அணுகாத ஒரு இடத்துல போடணும், பூச்சி சாப்பிடாத ஒரு இடத்துல போடணும், இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல போடணும். அதையும் இதையும் நம்பி இருந்தால் திடீர்னு பார்த்தா வேல்யூவே குறைவாகி விடுகிறது. எத்தனையோ நாடுகளில் இப்படி பணத்தினுடைய மதிப்பு குறைவாகி தாங்கள் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் அநேகம் பேர் இழந்து நின்றார்கள் என்று நாம் சரித்திரத்தில் நம்முடைய வாழ்நாளில் வாசித்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அநேக தேசங்களில் இப்படி நடப்பதை கொண்டு போய் 10 லட்சம் போடுறாங்க சம்பாதிச்சு வாழ்நாளில். கடைசியில் அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் போனால் 1 லட்சம் கூட தேராது. அந்த அளவுக்கு பணம் மதிப்பு குறைந்து போய் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அதை தான் சொல்லுது, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்கே இருக்குது? திருடன் திருடாத ஒரு இடம் எங்கே இருக்கிறது? பூச்சி கெடுக்காத ஒரு இடம் எங்கே இருக்கிறது? பூச்சி கெடுக்காத, திருடன் திருடாத ஒரு இடம் இருக்கிறதா? சொல்றாரு இயேசு, சொல்றாரு, ஆமா இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல பணப்பைகளை வையுங்க. எப்படி சம்பாதித்து வைக்கிறது? எப்படி அதை வைக்கிறது? அவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்குமா? இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் பொக்கிஷம் இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அப்போ என்னுடைய இருதயம் என்கிறது ஒரு நல்ல ஒரு நிலம் போல இருக்கிறது. இந்த இருதயத்தில் நான் காரியங்களை வைக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை வைக்கும்போது, இந்த இருதயத்தில் நான் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் போது, இந்த இருதயத்தில் நான் சரியான விதத்தில் காரியங்களை செய்யும் போது எனக்கு வேண்டிய எல்லாம் உண்டாயிருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருதயத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த வசனமாகிய தேவனுடைய வார்த்தை இந்த இருதயத்துக்குள்ள போய் என்னுடைய வாயினால பேசப்படும் போது அது ஜீவ விருட்சத்தை போல எனக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுக்க ஆரம்பிக்கிறேன். சுகத்துக்கேற்ற வார்த்தையில் வைத்தா சுகத்தை அறுக்க ஆரம்பிக்கிறேன். செழிப்புக்கேற்ற வார்த்தையில் வைத்தா செழிப்பை அறுக்க ஆரம்பிக்கிறேன். நன்மைக்கு எதுவான வார்த்தையில் விதைக்கும் போது நன்மை அறுக்க ஆரம்பிக்கிறேன். இதை யாருமே என் இடத்துல இருந்து எடுத்து போடவே முடியாது. அப்ப என்னுடைய இருதயம் எங்கே இருக்குது? என் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் என்னுடைய இருதயம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நான் கொடுக்கும்போது என்னத்தை காண்பிக்கிறேன்? என்னுடைய இருதயம் எங்கே இருக்குதுங்கிறத காண்பிக்கிறேன். என்னுடைய இருதயம் என்ன நிலையில் இருக்குது? என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? எப்பேற்பட்ட இருதயத்தை நான் உடையவனாக இருக்கிறேன்? அதை தான் சொல்கிறார் இவர். அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பை நல்ல பெரிய பையாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இது சரியாக இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது ஒரு பையில் வச்சு அதை அவனா தூக்கிட்டு போயிட போகிறான். ஏதாவது பூச்சி கீச்சி தின்னிட போகுது. அழியாத ஒரு பை இருக்குது, கெடாத ஒரு பை இருக்குது, பூச்சி தின்ன முடியாத, அணுக முடியாத ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் இது என்று சொல்லி தருகிறார் இயேசு. என்ன சொல்லுகிறாரு? பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும், இருதயம் எங்கேயோ அங்கே தான் பொக்கிஷம் இருக்கும். பொக்கிஷமும் இருதயம் ஒரே இடத்துல தான் இருக்குது. உங்களுடைய பொக்கிஷம் உங்களுடைய இருதயத்தில் தான் இருக்குது. அப்போ இருதயத்தை மேன்மையாக எண்ணுங்கள், இருதயத்தில் வைக்கிற வார்த்தையை மேன்மையாக எண்ணுங்கள். ஏனென்றால் இதுதான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலமாக உங்களுடைய இருதயம் இருக்கிறது என்று போதிக்கிறார் இயேசு.